இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் என்னை எங்கள் அன்பாக அழைத்த ஏரியா இயக்குனர் மற்றும் ஸ்தல போதுகர் ஐயா அவர்களுக்கும் என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். உயிருள்ள ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். உண்மையாவே தர்மநிதிக்கு கடந்து வருவதற்கும் உங்களுடன் இந்த ஆண்டு விழாவில் ஐக்கியப்படுவதற்கும் தேவன் எனக்கு பாராட்டிய தயவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். குறிப்பாக இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் நம்மளுடைய மூத்த போதகர் ஐயா பால் கிருபாகரன் ஐயாவை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவங்கள நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அதனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு, அதுவும் இந்த பகுதியிலெல்லாம் அவங்கள பார்க்கும்போது, நம்மளுடைய தந்தை பேராயர் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் இந்த பகுதியில் நான் ஒரு சிறுமியாக இருக்கும்போது, மிஞ்சி போனால் 2-3 வயசு இருக்கும், இந்த பகுதியில் அவங்க ஊழியம் செய்யும் போது அவங்க கூடயே வர்றது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதுவும் டாக்டர் ஐயாவுடன் இணைந்து அவர்கள் செய்த ஊழியம் இந்த பகுதியில் ரொம்ப அதிகம். ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த திண்ணையா அங்கெல்லாம் எங்களை படுத்து தூங்க வச்சுருவாங்க. எனக்கு அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. டாக்டர் ஐயா உண்மையாகவே நம்மளுடைய இந்த காவிரிப்பாக்கம் அந்த இடத்துலலாம் அவர்களுடைய பிரயாசம் ரொம்ப பெரியது. அவர்கள் மூலமாக இந்த இடம் வாங்கப்பட்டிருக்குதுன்னு தெரியும் போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான நம்மளுடைய மூத்த போதகர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த பகுதியில் ஆண்டவர் அவர்களை பெரிய அளவில் பயன்படுத்தி இருக்கிறார். இன்னும் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிற கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். குறிப்பாக நம்மளுடைய ஏரியா இயக்குனர் ஐயா அவர்களும் அவர்கள் தலைமையின் கீழ் நம் காவிரிப்பாக்கம் ஏரியாவில் உள்ள அனைத்து போதகர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்திலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உண்மையாகவே உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு நல்ல ஏரியா இயக்குனர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கார். அதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன்னா நம்ம ஏரியா இயக்குனர் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு ஊழியங்கள் உற்சாகமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் அவர்களை நடத்தி வருகிற அந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்மளுடைய ஏரியா செக்ரட்டரி ஐயாக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு போதகர்களும், ஏரியாவை சாராத போதகர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய ஸ்தல போதகர் தான் இந்த செய்திக்கே காரணமாக அமைஞ்சிருக்காரு. ஏன்னா நான் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை தான் கொடுக்கணும்னு மனதில் வைத்திருந்தேன். அப்போ தான் அந்த நோட்டீஸ் எடுத்து பார்த்தேன். இன்றைக்கி நம்ம போகிறோமே தர்மநிதி, என்ன ஆக்சுவலாக என்ன நோட்டீஸ்ன்றதே எனக்கு மறந்து போயிடுச்சு. தர்மநிதிக்கு வரோன்னு மட்டும் ஞாபகம் இருந்தது. ஆனால் என்ன காரியத்துக்காக வரோம் அப்படின்னு ஏதோ எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ அந்த நோட்டீஸை பார்க்கும்போது தான் அந்த சுற்றுச்சுவர் டெடிகேஷன் அந்த இதெல்லாம் காரியங்கள்லாம் பார்க்கும்போது தான் என் மனதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த செய்தியை தான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் உண்மையாகவே உங்களுடைய திருச்சபைக்கு ஒரு அற்புதமான போதகர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் போதகருக்கு ஒரு பலத்த கரவசத்தை கொடுங்க பார்க்கலாம். உங்கள் போதகர் மணிகண்டன் ஐயாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உற்சாகமான போதகர்களை ஆண்டவர் நம்மளுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்கு கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன்னா இங்கே வரும்போது இங்கே ஒரு ஃபென்ஸ் கூட இல்லை, இப்படி இருந்திருக்கு ஒரு இடம். ஆனால் அந்த இடம் இப்படி இருக்குதே, கண்டிப்பாக நம்ம ஒரு காம்பவுண்ட் வாலை கட்டணும் அப்படின்றத பிரயாசத்தை எடுத்தாங்க பார்த்தீங்களா? அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏதோ நம்ம வந்தோம் அப்படியே பார்த்தோம், ஏதோ பெயிண்டிங் டிங்கரிங் வேலையை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்காம ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அதற்காக நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகணுமா, இவங்கள சந்திக்கணுமா, இவங்ககிட்ட கேட்கணுமா, இப்படி பல காரியங்கள் நம்ம மனசில் வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுன்ற வைராக்கியம் உங்களுடைய போதகருக்கு இருக்குது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர் குடும்பத்தினருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். குறிப்பாக அவங்க லா படிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? போதகர் மட்டும் இல்லை, வருங்காலத்தில் நம்ம இந்திய சுவிசேஷ திருச்சபையில் ஒரு பெரிய லாயராக, அட்வொகேட்டாக ஒருத்தங்க நம்மளுடைய போதகராக போகிறார்கள். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இது ஆண்டவருடைய பெரிய கிருபை. நான் இன்றைக்கி தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் மெசேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக வாசிக்க மாட்டீங்கன்னு தான் சில விஷயங்களை மட்டும் போல்ட் பண்ணி அனுப்புறது. அப்படியாவது ஒரு 2 லைன் வாசிட மாட்டிங்களான்னு தான். ஆனால் என்னுடைய பெரிய வாஞ்சை அடுத்த 5 ஆண்டுகளில் ஆண்டவர் நம்மளுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையை வேறொரு பரிமாணத்தில் ஆண்டவர் நம்மளை உருவாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அதற்காக நம்ம அதிகமாக பிரயாசப்படணும், அதற்காக அதிகமாக உழைக்கணும். ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக நம்மளுடைய மூத்த போதகர் ஐயாங்கெல்லாம் அந்த ஆரம்ப கால ஊழியத்தை குறித்து சொல்லும் போதெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே அருங்காமையில் தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜன்னல் அளவுக்கு உயர்ந்து வந்த போது நடந்த அந்த பிரச்சனைகளால்
they had to abandon that project and come over here. And இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. இப்போ இந்த ஆரம்ப கால ஊழியம் எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும்னு பாருங்கள். என்னுடைய வாஞ்சை என்னென்னா, நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்ற நினைப்பெல்லாம் நம்மகிட்டேருந்து போய் இந்த ஆரம்ப காலத்தில் நம்ம எப்படி அந்த ஊழியங்களை நிறைவேற்றினோமோ அவ்விதமாகவே நம்ம ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டணும். ஹல்லேலூயா. தர்மநிதியிலிருந்து பல திருச்சபைகளை கிளை திருச்சபையில் உருவாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். தர்மநிதியிலிருந்து பல ஊழியக்காரர்களை உருவாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு வேண்டிய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் இந்த திருச்சபையிலிருந்து எழும்ப தேவன் ஒரு தயை பாராட்டணும். அதற்காக அதிகமா பிரயாசப்படுங்க, அதற்காக உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. உண்மையாவே ஆண்டவர் உங்களை எல்லாம் இங்க ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார் இல்லைங்களா? உங்க முந்தைய தலைமுறை காட்டிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உங்க நிமித்தம் ஆண்டவர் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னோட பெரிய வாஞ்சை என்னன்னா, நம்ம ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும்னு கேட்கறத தாண்டி, ஆண்டவர் உங்களுக்காக நான் என்ன பண்ணணும், என்னை பயன்படுத்துங்க, எங்கள் பிள்ளைங்களை பயன்படுத்துங்க, ஆண்டவரே உங்களுக்காக எங்களுடைய திருச்சபையை பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான ஊழியக்காரர்களே, நான் இன்னொரு விஷயம் நான் உற்சாகப்படுத்துகிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்கமில்லாம பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் பல ஊழியங்களை நிறைவேற்றி தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவார் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். இந்த தர்மநிதிக்கு வந்து இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடினது வந்து ரொம்ப அருமையாக ஆடினாங்கம்மா. அந்த 2 பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், அந்த 2 சிறுவர்களாக இருக்கட்டும், உன்னைய தான்டா சொல்கிறேன், ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடினாங்க. சரி, இந்த பிள்ளைங்களாம் அப்படி டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் ஒரு வயசு பிள்ளை தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிரீன் கலர் ஃப்ராக் போட்டுட்டு. அந்த பிள்ளை டான்ஸ் ஆடுறத பார்த்தோன்னே தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, ஓ தர்மநிதியிலலாம் குழந்தைங்க பிறந்த உடனே தொட்டிலேருந்து எழுப்பி கீழே டான்ஸ் ஆடுவாங்க போல. அவ்வளோ ஒரு கிருபை பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் வந்து பாருங்க, உங்களுடைய தாளந்துகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்னும் அதிக உத்வேகத்துடன் செயல்பட தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டணும். இங்கே நிறைய தாய்மார்கள் இருக்கிறத பார்க்குற அருமையான சகோதரர்களும் இருக்கிறீங்க. இந்த பகுதியில் ஆண்டவரை அறியாத ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள தேடி போய் அவங்கள கண்டுபிடிச்சி ஆலயம் இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லி அங்கே ஒரு கூட்ட ஆத்மாவை ஆத்துப்படுத்தி அங்கே ஒரு ஆலயத்தை கெட்ட தேவன் நம்மளுக்கு ஒரு கிருபை பாராட்டணும். அதுதான் நம்மளுடைய தரிசனம். ஐயா பேசும்போது பார்த்தீங்களா, தரிசனத்தை நோக்கி தான் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் ஓடுனாங்க. அதே தரிசனத்தை நோக்கி நாம் ஓட தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய கிருபை பாராட்டணும். ஏதோ ஒரு ஆலயம் கொடுத்துருக்காங்க, அதில் செட்டில் ஆகலான்னு அந்த செட்டில்மெண்ட் மென்டாலிட்டி நம்மளுக்கு இருக்கவே கூடாது. We never do maintenance ministry. மெயின்டெனன்ஸ் ஊழியத்தை நம்ம பண்ணுறதே கிடையாது. ஆண்டவருக்காக இன்னும் பெரிய காரியத்தை செய்ய தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணணும், தயை பாராட்டணும். அல்லிமுத்தையா லேட்டஸ்ட்டாக வந்தாலும் ஒரு பாட்டு பாடி எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் கண்டிப்பாக நாம் அனைவருடைய அந்த வாஞ்சையும் நம்மளுடைய வேண்டுதலையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். குறிப்பாக குரோம்பேட் அண்ணா நகர் திருச்சபைக்கு அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த நீதிபதிகள் கண்டில் ஆண்டவர் தயவு கிடைக்க கிருபை பாராட்டணும். ஆண்டவர் விதமாய் காரியங்களை வாய்க்க செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வர்ஷிப் லீட் பண்ண அருமையான போதகர்களுக்கும் என் அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவன் உள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா, இப்போது உம்முடைய பொற்பாதத்தில் அமர்ந்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டி இந்த தயவுக்காக ஆண்டவரை நன்றியுடன் துதிக்கிறோம். 19 ஆண்டுகள் சுவாமி எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வைத்து உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே ஒரு கூட்ட ஆத்மாவை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றியுடன் துதிக்கிறோம் சுவாமி. இந்த 19 ஆண்டுகள் ஆண்டவரை இங்கே ஊழியம் செய்த ஒவ்வொரு போதகரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு மூப்பர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. உம்முடைய நாம மகிமைக்காக அவர்கள் நிறைவேற்றிய அந்த ஊழியத்தின் விளைவாய் இந்த அழகான தேவாலயத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம் சுவாமி. அப்பா, இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபையோட ஆயருக்காகவும் ஆண்டவரே குடும்பத்தினருக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் உள்ள மூப்பர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காகவும் நாங்கள் நன்றியுடன் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க நீர் எங்களுக்கு ஒரு தயை பாராட்டுங்க. ஆண்டவரே இங்கே மனிதரை பார்ப்பதற்காகவும் மனிதனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் வரல சுவாமி. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க வந்து இருக்கிறோம். மனிதன் எங்கள் முகத்தை பார்க்கிற எங்கள் மனதின் ஆழத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் சுவாமி. ஒரு புது அபிஷேகத்துடன் நாங்கள் இங்கிருந்து கடந்து போகட்டும்.
நீர் எங்களுடன் இடைப்படுங்க சுவாமி. அடையாளை மறைத்து நீங்க மட்டுமே வெளிப்படுங்க. ஏசு நாமத்தை ஜெபிக்கலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல உங்க போதகர் எனக்கு தெரிஞ்ச மாட்டத்தில் ஒரு நெகேமியா போல, சரிங்களா? கிட்டத்தட்ட அவர் கதையும் நெகேமியா கதையும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இங்கே அலங்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில், இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் போதகர் ஐயாவுடைய மனதில் ஆண்டவர் இந்த காரியத்தை என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்கே எப்படியாவது இங்கே இந்த திருச்சபையை நம்ம பாதுகாக்கணும், இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இருக்கணும்னு என்ன பண்ணியிருக்காருங்க, அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. நெகேமியா புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். அதாவது இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு சின்ன பேக்ரவுண்டு சொல்கிறேன். அதாவது எருசலேமில் தேவாலயம் கெட்டப்பட்டு 410 ஆண்டுகள் அது என்ன பண்ணியிருக்குங்க, நிலைத்து இருந்தது. ஆனால் நெபுக்கத்நேசர்ன்ற ஒரு பாபிலோனிய அரசர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆலயத்தை இடித்து தரமட்டமாக்கி அங்கே இருக்கிற அந்த யூதர்களாக சிறைப்பிடித்து போகிறார். 70 ஆண்டுகளுக்கு அப்புறம், அந்த சிறையிருப்புக்கு அப்புறம் அங்கிருந்து 50,000 பேர் என்ன பண்ணிடுறாங்க, திரும்பி எருசலேமுக்கு திரும்பி வந்துடுறாங்க, யூதேயாவுக்கு திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் அந்த மீதியமானவர்கள் கொஞ்சம் பேர் அந்த சூசான் அங்கே பாபிலோன் இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, தங்கிடுறாங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா, சூசான் என்ற ஒரு இடத்துல நடக்கிறது. நெகேமியா என்னதான் இருந்தார்னா, ராஜாவுக்கு பான பாத்திரக்காரராய் இருந்தார். இந்த பான பாத்திரக்காரர்னா என்னன்னா, ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான, ராஜாவுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு மனிதராய் இருந்திருக்கிறார். ஏன்னா ராஜா ஒரு பானத்தை அருகணும்னா அந்த பானத்தை முதல் யார் அருகுவா, இந்த பான பாத்திரக்கார குடிச்சு இதுல விஷம் இல்லை, ராஜா சேஃப் அப்படின்னு நினைச்ச போதுதான் அந்த பானத்தை என்ன பண்ணுவாங்க, ராஜாவுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு விதத்துல ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமான ராஜாவுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு மனிதனாய் இந்த நெகேமியா இருந்தார். நெகேமியா பாருங்க, அந்த இடத்துல ஒரு அந்நிய தேசத்துல அந்நிய ராஜாக்கு சேவை செய்தாலும் அந்த ராஜாவுக்கு என்னதான் இருந்தாருங்க, உண்மையாய் இருந்தார். அவரை பார்க்கறதுக்காக அவருடைய சகோதரன் அனானின்ற ஒரு அவருடைய சகோதரர் என்ன பண்றாங்க, யூதேயால இருந்து வராங்க, எருசலேம்ல இருந்து வராங்க. அப்போ அவர் விசாரிக்கிறார், நெகேமியா விசாரிக்கிறாரு, அங்க உள்ள காரியங்கள்லாம் எப்படி இருக்கு, ஊர் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அனானிய சொல்றாரு, அவருடைய நண்பர்கள் சில பேரோட வந்திருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ எருசலேம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு, தேவாலயம் என்னமோ செருபபேலால் என்ன பண்ணுச்சுங்க, கெட்டி எழுப்பப்பட்டுடுச்சு, ஆனா அங்க அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டு அங்க இருக்கிற அந்த கதவுகள்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலையில எருசலேம் இருக்குன்றத கேள்விப்பட்ட மாத்திரத்துல நெகேமியா என்ன பண்றாரு பாருங்க, அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்றாருங்க, அவர் அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல அவர் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசம் இருந்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்றாருங்க, விண்ணப்பம் செய்றார். அவருடைய அந்த நாட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையை கேட்ட மாத்திரத்துல அவர் மனசு என்ன ஆயிடுச்சுங்க, பெரிய பாரம் ஆயிடுச்சு. துக்கித்து அழுது ஆண்டவரை நோக்கி மன்றாடி என்ன பண்றாருங்க, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் நான் கேட்கிறேன், நீங்க கடைசியா அழுதுது எப்போ? என்னம்மா சொல்ற, நேற்று ராத்திரி கூட வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை, குவான்னு சண்டை போட்டு ஓட அழுதுருக்கேன். அழுகிறதுக்கு என்ன குறைச்சல், டெய்லி அழுகிறேன் இல்ல? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு ஓரளவுக்கு கேட்குது. ஆனா நம்மளோட சொந்த கதை சோக கதைக்காக அழுது நான் கேட்கல. என்னைக்காக, இந்தியாக்காக, நம்ம நாட்டுக்காக, நம்ம நாட்டில் இருக்கிற ஊழியர்களுடைய பிரச்சனைக்காக நீங்க அழுது ஜோமனு இருக்கீங்க. நம்மளுடைய அழுகை ரொம்ப வேல்யூபிளானது. பெண்களுடைய கண்ணீர் ரொம்ப லேசா கர்ன்னு என்ன பண்ணிடுது. நீங்க ஒரு தடவை 2 தடவை அழுதாதான் அதுக்கு வேல்யூ இருக்கும். எப்பவுமே அழுதுட்டு இருந்தா அழு முடிஞ்சுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. ஆனா இங்க பாருங்க என்ன பண்றாருன்னா, அங்க எருசலேம்ல இருக்கிற பிரச்சனை இப்படி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருங்க, துக்கித்து அங்க அழுது உட்கார்ந்து என்ன பண்றாருங்க, உபவாசித்து அங்க மன்றாடி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. என்னுடைய பெரிய வாஞ்சை என்னன்னா, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, நம்ம நாட்டுக்காக, ஆண்டவரை அறியாது அழிந்து போற ஆத்துமாக்காக அழுது துக்கித்து மன்றாடக்கூடியவர்களாக ஆண்டவர் இந்த திருச்சபையிலிருந்து ஆட்களை எழுப்பணும். அதுதான் என்னோட பெரிய வாஞ்சை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் நாட்டுக்காக நான் அழ வேணும். எங்க நாட்டுல உள்ள எத்தனையோ பேர் உங்களை குறிச்சு ஒரு தடவை கூட கேள்வி கூட படல, அதுக்காக நான் என்ன பண்ணணும், அழணும், துக்கித்து அழ. அந்த பாரத்தை, அந்த வாஞ்சையை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார்.
இப்போ ஊர்ல இருந்து யாராவது வராங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப காலத்துக்கு அப்புறம், ஏன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் அனானி என்ன பண்றாரு, சகோதரரை பார்க்கறாரு. உங்க ஊர்ல இருந்து ரொம்ப காலம் வருஷ கணக்கில் கழிச்சு ஒருத்தவங்க உங்களை பார்க்க வராங்கன்னா உங்க விசாரணைகள் என்னதான் இருக்கு? எதை குறித்து விசாரிக்கிறீங்க? ஊர்ல அந்த 4வது தெருல 3வது வீட்டில் ஏதோ சமாச்சாரம் நாங்களே, என்ன ஆச்சு அப்படி விசாரணை இருக்கா? அங்க மழை பெஞ்சிச்சா, மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சா? நம்ம விசாரணைகள் என்னதான் இருக்கு? ஏன்னா நீங்க எதை குறித்து அதிகமா விசாரிக்கிறீங்களோ, நீங்க கூகுளில் எதை தேடுறீங்களோ, நீங்க என்ன விசாரிக்கிறீங்களோ அது உங்களை குறித்து நிறைய விஷயம் சொல்லும். நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்க தேடுதல் என்னதான் இருக்கு, நீங்க என்ன தேடுறீங்களோ அதை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு வேதாகம் நம்மளுக்கு சொல்லுது. நீங்க கூகுளில் என்ன அடிக்கிறீங்களோ அதுக்கு பதில் உங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, வருது. அப்ப நம்ம தேடுதல் எப்படி இருக்கணும்? மேலானவைகளை குறித்து நாடக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உண்மை குறித்த காரியங்களை தேடக்கூடிய அந்த வாஞ்சை எனக்கு கொடுங்க. இந்த இடத்துல பாருங்க, அவர் துக்கித்து அழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ற. எனக்கு நெகேமியா புத்தகத்துல ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம் என்னன்னா, 2 நீளமான ஜெபம் இருக்கு, 7 சின்ன 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 ஜெபம் இருக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் நெகேமியா செய்யறதுக்கு முன்னால என்ன பண்றாரு, ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போறாரு. அந்த ஜெபம் விண்ணப்பங்கள், அது புல்லட் பிரேயர்னு வாங்க, சின்ன 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 ஜெபம். அதை செஞ்சுட்டு தான் என்ன பண்றாருங்க, அடுத்தடுத்த காரியத்தை அவர் கால் எடுத்து வைக்கிறார். ரொம்ப அதிகமா துக்கித்து அழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்றாரு, ராஜா கிட்ட போய் அங்க அவர் உட்பிரவேசிக்கிறார், ராஜா கிட்ட போறார். அங்க ராஜா பாருங்க என்ன பண்றாரு, அவரை பார்த்த உடனே ராஜா, அங்க அர்த்தசாஸ்திர ராஜா என்ன கேட்கிறாருன்னா, ஓ முகம் நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? ராஜா என்ன பண்றாரு, அவரை பார்த்தவொன்னே, அந்த பானபாத்திரக்காரர் இல்லைங்களா, நெகேமியா பார்த்தவொன்னே கேட்கிறாரு, நீ ஏன்பா துக்கமுகமா இருக்கிற? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாள் அவர் துக்கமுகமா, இவ்வளவு நாள் எப்படி இருந்திருப்பாரு? அது என்னமோ தெரியல, சில பேருக்கு முகம் இயற்கையிலே எப்படி இருக்கிறா, துக்கமுகமாவே எப்ப பார்த்தாலும் உருன்னு இந்த இஞ்சி தொன்ன. நான் பாதி தான் சொல்ல, மிச்சதெல்லாம் எங்க போதக சொல்லிடுவாங்க. சரியா? 2-3 கடுகை தூக்கி போட்டா சும்மா பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதோ ஏதோ இழந்த மாதிரியே ஒரு திகில்லையே இருக்குது. அப்படி இருந்தா ராஜா இந்த கேள்வியை கேட்டிருக்கவே மாட்டான். ஐயோ எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்கிறாரு தானே, போய் என்ன கேட்கறது? ஆனா இவர் எப்ப பார்த்தாலும் உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களாகிய நம்ம எப்பவும் ஆண்டவருக்குள் உற்சாகமா இருக்க தேவன் நம்மளுக்கு ஒரு கிருபை பாராட்டணும். வாழ்க்கையில போராட்டம்னு இல்லாதவங்க யாருமே கிடையாது. இப்போ நான் இங்க இருந்து நல்ல உற்சாகமா பேசுறேன், என் மனசெல்லாம் 4 மாசமா ஒரே சர்ச்சில் சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அது ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவர் அதுக்கு வைராக்கியம் பாராட்டுவார், ஆண்டவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இப்போ இவர் என்ன பண்றாரு பாருங்க, அவர் பார்த்த உடனே ராஜா கேட்கிற, நீ துக்கமுகமா இருப்பது என்ன? why has your countenance fallen? ஏன் கவலையா இருக்கிற? ஏன் உன் முகம் இப்படி இருக்கு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால எல்லாரும் ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்க பார்க்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்க. அவங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க யாரா இருந்தாலும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல நற்செய்தி இருக்கு. என்ன தெரியுமா? அது இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்களும் நானும் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம்னா நம்ம வாழ்றதுக்காக பிறந்திருக்கோம். உங்க பாவத்துக்காக என் பாவத்துக்காக மரிக்கிறதுக்காக பிறந்தவரே நம்மளுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிருடன் எழும்பி திரும்பி வர போகிற ஆண்டவராக இருக்கிறார். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இதுவும் கடந்து ஆண்டவருக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருக்க நீங்க என்ன பண்ணணுங்க, கத்துக்கணும். நீ ஏன் துக்க முகமா இருக்கிறேன்னு கேட்டோன்னே அங்க நெகேமியா சொல்றாரு, நான் எப்படி துக்க முகமா இல்லாம இருப்பேன்? என் எருசலேம், என் நாடு இப்படி இருக்கு, என் மக்கள் இவ்வளோ அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ஒரு துக்கமான ஒரு மோசமான சூழ்நிலையில நான் எப்படி துக்க முகமா இல்லாம இருக்கிறது அப்படின்னு அவருடைய கஷ்டத்தை என்ன பண்றாங்க சொல்றாரு. அப்போ ராஜா கேட்கிறாரு, உனக்காக நான் என்ன பண்ணணும்? நான் அந்த அலங்கை கட்டணும் அப்படின்னு ராஜா கிட்ட என்ன பண்றாருங்க, அந்த கடிதத்தெல்லாம் வாங்கி அந்த பாருங்க. ஆண்டவர் இப்போ இது உங்க அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நீங்க எந்த திருச்சபையில இருக்கிறீங்களோ அது தற்செயலா ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல அனுப்பல. இது என்னமோ அங்கிருந்து யாரோ ஒருத்தங்க கையெழுத்து போட்டு இந்த காரியம் நடந்தது கிடையாது. நான் சொல்றேன்,
ஒவ்வொரு கவுன்சில் மீட்டிங்கில் நாங்கள் உட்காரும் போதும், ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபரில் உட்காரும் போதும் நாங்கள் நினைக்கிறது வேற, அங்கே நடக்கிறது கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஏன்னா பரிசுத்தாவியானவரோட ஆளுகை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் நாம மகிமைக்காக ஒரு உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் யார் ஃபண்ட் பண்ணுறான்னா, நம்ம எல்லாரும் பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு தரிசனம் இருக்கு, செயல்படுத்தணும்னு அந்த ஸ்பிரிட்டும் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் வேற என்ன இல்லை? என்ன நீங்க எல்லாம் பார்த்தா நல்ல ஃபண்ட் உள்ள ஆளுங்க மாதிரி தான் இருக்கிறீங்க. ஜெபா டேவிட் மட்டும் தான் கொஞ்சம் அப்படி தெரியல. நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சித்தத்தின்படி ஆண்டவர் ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்ற அந்த ஸ்பான்சர்ஸை எழுப்பி தருவ தேவன் வல்லவராயிருக்கிறார். திஸ் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வாஸ் ஃபண்டட் பை தி கிங் ஹிம்செல்ஃப். ராஜாவே என்ன பண்ணாருங்க? அதுக்கு ஃபண்ட் பண்ணார். அப்போ ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க, நெஹேமியா போய் கேட்குறாரு, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கணும்னு. ராஜா நெஹேமியா பார்த்து கேட்குறாரு. ராஜாவும் ராணியும் கேட்குறாங்க, சரி நீ போற, எப்போ திரும்பி வருவ? நீ இல்லாமல் எங்களால், நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்யும் போது, இல்லாட்டி உங்கள் ஸ்கூலில் இருக்கிறீங்க, காலேஜில் இருக்கிறீங்க, வேலை செய்யும் போது லீவ் லெட்டர் எழுதி கொடுக்க போகிறீங்கன்னு வச்சிங்க. அது லீவ் லெட்டர் வாங்கின உடனே அங்கே உள்ளவங்க என்ன சொல்லணும்னா, அவங்கள பார்த்துட்டு, என்னம்மா 10 நாள் லீவு கேட்டிருக்க, நீ இல்லாமல் இங்கே முடியாது, 2 நாள்ல சீக்கிரம் திரும்பி வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்க முக்கியம். நீங்க 10 நாள் லீவு கேட்டு கொடுக்கும் போது, அம்மா 10 நாள் இல்லம்மா நீ 1 மாசம் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு அங்க யாராவது சொன்னாங்கன்னா, நீங்க லீவ் லெட்டர் ஏதாவது கொடுக்கும் போது அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எந்த இடத்துல பணிபுரிகிறேனோ, எந்த இடத்துல என்னை வேலையில வச்சிருக்கிறீங்களோ, எந்த தொழிலை என் கையில கொடுத்திருக்கிறீங்களோ, அங்க தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா என்னை மாத்துங்கன்னு கேளுங்க. தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்க தர்மநிதியில ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதல கட்டளை இடணும்னு நீங்க எல்லாரும் அதற்காக ஜெபித்து தெரு தெருவா போய் ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணி ஒவ்வொரு வீடா நீங்க விசிட் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த இடத்துல செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மளுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கணும், தர்மநிதிக்குன்னு தனியா ஒரு தரிசனம். இதுதான் எங்க தரிசனம். தர்மநிதியிலேருந்து இந்த ஆலயம் அந்த ஆலயம் நாங்கள் கெட்ட போறோம், இதுதான் எங்களுடைய தரிசனம். அடுத்த 2-3 வருஷத்துல இந்த காரியத்தை செய்ய போறோம். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். அதே போல காவிரி பக்கம் ஏரியாக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கும். ஒவ்வொரு திருச்சபையுடைய பேரும் போட்டு அந்த படத்தை போட்டு, இந்த திருச்சபை இன்னொரு 5 வருஷத்துல இப்படி ஆக போகுது, இந்த திருச்சபையிலிருந்து இந்த கிளை திருச்சபைலாம் நம்ம தந்தை பேராயரை எப்படி பண்ணுவாங்கன்னா, அப்படியே வண்டியில போகும்போது எங்கேயாவது ஒரு சிலுவை இல்லைன்னா, இந்த ஊர்ல எதுவும் சிலுவை இல்லையே, இந்த ஊர்ல ஏதாவது ஊழியம் பண்ண முடியுமா? நம்மளுடைய பாரம் அப்படிப்பட்ட ஒரு பாரமா மாறணும். அங்க பாருங்க, அவர் சொன்ன மாத்திரத்துல அங்க ராஜா வந்து நீ எப்ப திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்கான அத்தனை ஏற்பாடும் என்ன பண்றாரு, அவருக்கு செய்யறாரு. அங்க யூதியாவுக்கு ஆளுநரா என்ன பண்றாருங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. அது எப்படி ப்ரொமோஷன் கிடைக்குது? பான பாத்திரக்காரரா இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குற ஆளா இருந்தவர் அடுத்தது என்னதான் ஆயிட்டாருங்க, கவர்னர். கவர்னர்னா நான் ஏதாவது 2 வார்த்தை பேசணும் போலதான் இருக்கு, ஆனாலும் நேராக அங்கே கேமரா வச்சிருக்கிறதுனால அதை நான் பேசலை. நம்ம ஒரு கவர்னர் மாதிரி இல்லை, இந்த கவர்னர்லாம் வேற, சரிங்களா? நம்ம நாட்டுக்காக பாரப்படக்கூடிய ஒரு கவர்னரா என்ன பண்றாருங்க, அங்க அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. ஒரு சாதாரண மனுஷனா இருந்தார், ஆனா அவரை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். முதல் நீங்க நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா, நான் சாதாரணமான ஆளு நம்ம நினைக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க என்னதான் இருக்கிறாங்க நீங்க சொல்ல முடியும், ஆனா அவங்க என்னதான் ஆக போறாங்கன்னு முடிவு பண்றது ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதே பக்கத்துல உள்ளவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, என்னை லேசா நினைச்சிக்காதுன்னு. என்னங்க யாரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறேன், திரும்பி பார்த்து சொல்லுங்க, என்னை சாதாரணமான ஆள் இல்ல, ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அசாதாரணமான காரியங்களை சேர்ப்பார். நம்ம போதகர்களை தான் சொல்லணும் ஒருத்தர். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன பண்றாரு பாருங்க, நெகேமியா அங்கிருந்து அந்த கடிதங்கள்லாம் எடுத்துட்டு போய் நேரா என்ன பண்றாரு, என்ன ஐயா சொல்றாங்க பின்னாடி இருந்து, நேரா எடுத்துட்டு போய் என்ன பண்றாருங்க, அவருடைய வேலையை அவரே போய் என்ன பண்றாருங்க, போய் பார்க்கிறாரு. அங்க யாருக்குமே அவருடைய என்னதுக்காக வந்திருக்க, என்ன காரியத்தை செய்ய போறேன்னு அந்த நிமிஷம் வரைக்கும் யார்கிட்ட என்ன பண்ணல, சொல்லல. சில நேரத்துல நம்ம பண்ற தப்பு என்னன்னா,
நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பார். நம்ம பொதுவான தரிசனத்தை சொல்ல வரல, தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு தரிசனம். ஆண்டவர் நம்மளுக்கு கிளீனாக சொல்லுவார், இந்த வேலைக்கு தான்ப்பா உன்னை அழைச்சிருக்கேன், இந்த காரியத்தை நீ செய்யணும்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணிடுறோம், ஒரு 10-20 பேர்கிட்ட என்னதான் அப்போ தெரியுமா, யோசிப்பு மாதிரி யோசிப்பாத நடந்து முடிஞ்சுது. இது என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் வேற, இன்னொரு மனுஷனுக்கு இருக்கிற எண்ணம் வேற. அதனால நீங்க உங்க தரிசனத்தை முதலே போய் சொல்லிட்டீங்கன்னா அந்த தரிசனம் நிறைவேறாம அங்கே கருசதவு என்ன ஆயிருது, அது அபார்ட் ஆயிடும். அடுத்த பிளானுக்கு எடுத்து காலை வைக்கவே முடியாது. இந்த இடத்துல அவர் அந்த காரியங்களை யாருக்கும் என்ன பண்ணலையா, ஒருத்தர்ட்டும் அவர் அந்த காரியங்களை சொல்லவே இல்லை. எந்த மனுஷனுக்காயும் யாருக்குமே சொல்லாம நேர அவருடைய காரியத்தை அவரே போய் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் பார்த்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒன்றாக கூட்டி என்ன சொல்றாரு, எழுந்து கட்டுவோம் பாருங்க வாங்க. இது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரு, எனக்குன்னு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காரு, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். எனக்குன்னு ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலை கொடுத்திருக்காரு, எனக்கு ஆண்டவர் தனிப்பட்ட ஊழியம் கொடுத்திருக்கிறார், எழுந்து கட்டுவோம் வாருங்க. எல்லாரும் உற்சாகப்படுத்துறாரு, எழுந்து கெட்டும் வாருங்கள்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய பலத்தால கெட்டுவேன்னு சொல்லல. அந்த 20வது வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர செய்வார், அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டும். ஜனங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்றாங்க. இது யாரால ஆகும்னா, இது ஆண்டவரால் ஆகும். ஒரு தனிப்பட்ட மனுஷியாலும் ஒரு மனுஷனாலும் ஆகாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை நம்பி ஆண்டவர் மேல அந்த விசுவாசத்தை வச்சு என்ன பண்றாங்க, அனைவரும் எழுந்து கெட்டுவதற்கு முயற்சி பண்றாங்க. அந்த காரியத்தை ஆண்டவருக்காக எழுந்து அவங்க காரியங்களை செய்ய ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை வராம இருக்கவே இருக்காது. உங்க மைண்ட் அதுக்கே செட் பண்ணிட்டு வந்துருங்க. எங்க போய் என்ன ஊழியத்தை நீங்க ஆரம்பிச்சாலும் பிரச்சனை வரலன்னா தான் நீங்க உட்காந்து யோசிக்கணும், ஏன் பிரச்சனை வரல, இது ரொம்ப மயான அமைதியா இருக்கு, வாட் இஸ் ராங். நான் சீரியஸா சொல்றேன். ஆபீஸ்ல ஒவ்வொரு நாளும் காலையில வரும்போது வினோத் இருப்பாங்கல்ல, வினோத்திட்ட முதல் கேட்கிற கேள்வி, டாப் 5 ட்ரெண்டிங் ப்ராப்ளம்ஸ், 5 பெரிய பிரச்சனையை சொல்லுப்பா. முதல்ல அந்த அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 பிரச்சனையாவது ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும்ல. நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனையே இல்லைன்னா தான் பிரச்சனை. ஊழியத்துல கண்டிப்பா எதிர்ப்பு இருக்கும், கண்டிப்பா ஊழியத்துல ஒரு போராட்டம் இருக்கும். உங்க மைண்ட்ல நீங்க முதல்ல என்ன பண்ணிக்கணும், ஊழியத்துல பிரச்சனை வரும். இந்த இடத்துல நெஹேமியா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச உடனே அவருக்கு 4 முனையில இருந்து என்ன பண்ணுச்சுங்க, தாக்குதல் வந்துச்சு. நீங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்ய எழும்பும் போது கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனைகளை தாண்டி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த எண்ணம் என்ன பண்ணணுங்க, வரணும். இந்த ஊழியம் பண்றதுன்றது அங்கே போட்டிருக்கிறவங்களுடைய வேலை மட்டும் இல்ல, இது ஆண்டவர் உங்க ஒவ்வொரு தலைமையிலையும் சமத்தின ஒரு பெரிய பாரம். இது உங்களுடைய கடமை. ஆண்டவர் அறிஞ்சா போதும், எனக்கு மட்டும் சாமி இருந்தா போதும் நினைக்காம, ஆண்டவரை அறியாதவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய, ஆண்டவருடைய நற்செய்தியை பரப்பக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த கிருபையை தருவார். இந்த இடத்துல பாருங்க, அந்த பிரச்சனைகள் 4 முனை தாக்குதல் மாதிரி வருது. அதை பிரச்சனை பண்றதுக்கு 3 பேர் என்ன பண்றாங்க, எழும்புறாங்க. யாரெல்லாம் எழும்புறாங்கன்னா, ஓரனான சன்பாலத்து, அமோனியனான தோபையா மற்றும் அரேபியான கேஷம், 3 பேர் எழும்புறாங்க. அங்க சான்பாலத்து, தோபையா, கேஷம் 3 பேர் என்ன பண்றாங்க, அவருக்கு எதிராக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் நீங்க என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, இவங்க 3 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த அரசியல் கூட்டணி மாதிரி, எனக்கு ஒன்னே பிடிக்காது, உனக்கு என்ன பிடிக்காது, அது எல்லாருக்கும் ஊருக்கு தெரிஞ்ச கதை. ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் அவன் அடிக்க முடியும். இப்ப நான் யார சொல்ல, அது அவங்க யூகத்துக்கு நான் விட்டுறேன், சரியா? இப்ப